ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் 11 ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க ஹேஷ்டேக் ரியா. ஸோ ஹோப் 2 எபிசோட்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆச்சு. ஹோப் எவ்ரிபடி ஆர் என்ஜாயிங் த சீரீஸ். ஓகே, அண்ட் ஐ வில் ட்ரை இன்னும் இந்த சீரீஸை கொஞ்சம் ரொமான்டிக்காக எல்லா எமோஷன்ஸும் கேரி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஒன் ஆஃப் த கமெண்ட் வந்து, நீங்கள் ரொம்ப இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, மேக்ஸிமம் தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ரியல்லி அந்த அட்வைஸ் கொடுத்ததுக்கு. பட் ஃபியூ வேர்ட்ஸ் என்னென்னா எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வராது. ஸோ அதுக்காக நான் பாஸில் வச்சுட்டு ஸ்டோரி என்னால் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு தான் வாய்க்கு எது வருதோ அது சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அண்ட் மோரோவர் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு சீன் மட்டும்தான் இமேஜின் பண்ணுவேன். அந்த சீனுக்கு என்ன டைலாக்ஸ் தேவை, என்ன சுச்சுவேஷன் தேவை என்னது என் மைண்டில் வச்சுக்கிட்டு கோ வித் த ஃப்ளோ மாதிரி போயிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கு தான் மேபி என்னால் தமிழ் வேர்ட்ஸ் கரெக்டாக சொல்ல முடியலையோ என்னமோ எனக்கு தெரியாது. பட் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க சொல்வீங்க. ஸோ கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணுவேன். ஓகே ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, தட் ரியாவோட ஃபேமிலி பார்த்தோம். அவங்க எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க, எவ்வளோ ஹாப்பியான ஃபேமிலி, சந்தோஷமாக எல்லோரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் அப்படின்ன மாதிரி அவங்க ஃபேமிலி போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே ஆரோஹி வந்து சந்தோஷ்க்கு கால் பண்ணுவாங்க. சந்தோஷ் யாருன்னா நம்ம ரியாவோட அண்ணா. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் ஆரோஹி அந்த லேண்டு அதெல்லாம் வாங்குவாங்க. அந்த வில்லா அதெல்லாம் எல்லாமே அந்த ரியாவோட அண்ணா சந்தோஷ் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் ஃபியூ டாக்குமெண்ட்ஸு எனக்கு இன்னும் வரணும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸு இன்னும் கொடுக்கல அப்படின்னு அவங்க கால் பண்ணுவாங்க. பட்டு ரியா ஃபஸ்ட்டு வந்து ரியா அட்டெண்ட் பண்ணுவாங்க காலை. அதுக்கப்புறம் அவங்க அண்ணாவை கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டாக பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் கோவப்படுவாங்க. அதுக்கான ரியாக்ஷன் சந்தோஷ் வந்து, ஐயோ இப்போ நான் இதெல்லாம் அந்த மேடம் கிட்ட போய் நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சந்தோஷ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரியா வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்காக கிளம்பிடுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ரியா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. இந்த பக்கம் வந்து ஆரோஹி வீட்டில் கிரகப்பிரவேசம் போயிட்டா இருக்கு இல்லையா. ஸோ அவங்க ஆஃபீஸ் மேட்ஸு, அதுக்கப்புறம் ஃபியூ ரிலேட்டிவ்ஸ்னு யாரும் இல்லை. அவங்க தாய் மாமாவோட ஒய்ஃபு, அவங்க பையன், ஃபியூ பீப்புள் இருப்பாங்க. ஸோ அதில் எல்லோரும் வருவாங்க. ஹாப்பியாக எல்லார்கிட்டேயும் பேசிட்டே இருப்பாங்க. ஆரோஹி, அவங்க அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லோரும் ஹாப்பியாக, எல்லாருக்கும் அவங்கவுங்க வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸு, தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் வீடு காமிச்சிட்டே இருப்பாங்க. ரொம்ப ப்ரௌடாக, இப்போது நாங்கள் எல்லாம் பெரிய வீட்டில் இருக்கோம், இன்னும் அந்த இது இருக்கும் இல்லையா பசங்கள்கிட்ட. ஸோ அந்த பிஹேவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பசங்களை மாதிரியே. ஸோ ரியா வந்து ரொம்ப குவைட்டாக ஒரு கார்னர், ரியான்னு வந்துச்சு, ஆரோஹி வந்து ரொம்ப டீசெண்டாக, பிகாஸ் அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனர் வேறு. அந்த டீசென்சி, அந்த டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆரோஹி. பட் அவங்க அம்மாவுக்கு ஆரோஹி பற்றி எல்லாமே தெரியும். தட் ஆரோஹிக்கு பசங்க பிடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கேர்ள்ஸ்னால் தான் இன்ட்ரெஸ்ட்னது அவங்க சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க ஆரோஹியோட பிஹேவியரில். ஸோ ஆரோஹி கூட அவங்க படிக்கும்போது கல்யாணம் பற்றி எப்போவாவது அவங்க அம்மா
பேசும்போது ஆரோஹி கூட ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவாங்க. தட் அம்மா உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்தே நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஸோ எனக்கு என்ன வேணும் என்ன வேணான்னது உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் கல்யாணம் விஷயத்தில் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு கிளாரிட்டி ஆரோஹி அவங்க காலேஜ் படிக்கும்போதே கொடுத்துட்டாங்க அவங்க அம்மாவுக்கு. ஸோ அதுக்கு தான் எப்போவாவது யாராவது பொண்ணுங்க நம்ம ஆரோஹிக்கு பக்கமாக போகும்போது ரொம்ப பொசசிவ், நார்மலாகவே பெரிய பொண்ணுன்னா ஈஸ்வரிக்கு ரொம்ப பொசசிவ்னஸ் இருக்கும். யாராவது வந்து ஆரோக்கிட்ட ரொம்ப பாசமாக பேசினாலும் இல்லை சிரிச்சிட்டே பேசினாலும் நார்மலாக பேசினா கூட அவங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வந்துடும் அவங்க அம்மாவுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ஆரோஹி தனியாக இருக்காங்கன்னு இவங்க ரிலேட்டிவ்ஸில் ஒரு பொண்ணு வந்து ஒரு டாட்டர் வந்து மாமா பொண்ணு வந்து போய் அவங்கக்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஆரோஹி கிட்ட போய் நார்மலாக தான் பேசிட்டே இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களும் கொஞ்சம் சிரிச்சிட்டு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் பேசிட்டே இருப்பாங்க ஆரோஹி கிட்ட அந்த பொண்ணு. பட் ஆரோஹி ரொம்ப கேஷுவலாக நார்மலாக தான் பேசிட்டே இருப்பாங்க. அது ஈஸ்வரி அப்சர்வ் பண்ணுவாங்க. தட் பார்ப்பாங்க இவங்க 2 பேரும் பேசுகிறது. ஸோ சொன்னேன்ல, ரொம்ப பொசசிவ் ஈஸ்வரி அவங்க பெரிய பொண்ணு மேலே. ஸோ இமீடியட்டாக ஒரு 2 ஜூஸ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு அவங்க 2 பேரும் நடுவில் வந்துட்டு, ஹாய்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இதோ ஜூஸ் எடுத்துக்கோ, எதுவும் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்ட்டு 2 பேருக்கும் ஆரோஹிக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு. சரின்னு அந்த பொண்ணு ஆண்டி இங்கேருந்து போயிடுவாங்க. சரி கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம் ஆரோஹிக்கிட்ட அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஈஸ்வரி வந்து அங்கேருந்து மூவ் கூட பண்ண மாட்டாங்க, அங்கேயே இருப்பாங்க அவங்க பொண்ணுக்கிட்டேயே. ஸோ கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஆரோஹிக்கிட்ட, இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்ட்டு அவங்கள அங்கேயே இருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த கேர்ள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ பேச முடியலையே அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் கூட ஆரோஹி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம், ஏய் ஈஸ்வரி ஆரோஹிக்கிட்ட, அந்த பொண்ணு அவ்வளோ சிரிச்சுட்டே பேசிட்டே இருக்கும்போது நீ ஏன் அவங்க கூட அவ்வளோ க்ளோஸாக நீயும் சிரிச்சுட்டே பேசிட்டே இருக்க அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டே இருப்பாங்க அவங்க பொண்ணுக்கிட்ட ஈஸ்வரி. அப்போது ஆரோஹி லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு, என்னம்மா நீ இப்படியெல்லாம் பண்ணுற, என்ன எவ்வளோ பேடாக திங்க் பண்ணுவாங்க உங்களை பற்றி அப்படின்னதும் ஈஸ்வரி, பரவாயில்ல, ஏன் டாட்டர் எனக்கு இம்பார்ட்டண்ட், நான் இதெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்வாங்க. சொன்னதும் ஆரோஹி, அம்மா இங்கே அந்த பொண்ணுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னது நமக்கு தெரியாது, ஓகேவா, ஸோ நீ இப்படி திங்க் பண்ணுறது ரொம்ப தப்புமா அப்படின்ட்டு ஆரோஹி சொல்லுவாங்க. சரி வாட் எவர் இட் இஸ் அப்படின்ட்டு எல்லோரும் ஈவினிங் ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. எல்லோரும் போனதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்து ஆரோஹிக்கிட்ட வந்து சின்னதாக ஒரு பூஜைக்கு வேண்டிய சின்ன ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. சரிம்மா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க வெளியே போவாங்க. ஸோ அந்த பக்கம் ரியா கூட அவங்க ஹாஸ்பிட்டல் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் ஷி வில் கம் டு மார்க்கெட். இவங்களும் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, ஆரோஹி அவங்களும் மார்க்கெட்டுக்கு வருவாங்க. ஸோ 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுக்கு வேண்டிய க்ராசரிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அண்டு ஆரோஹி ஒரு கையில் க்ராசரிஸ் பேக் இருக்கும் சின்னதாக, அவங்க ஜஸ்ட்டு பூஜைக்கு சம்மந்தமான க்ராசரிஸ் தானே வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களது ரொம்ப சின்ன பேக்கு, இன்னொரு ஹேண்ட் வந்து மொபைலில் பேசிட்டே இருப்பாங்க. மொபைல் ஹேண்ட்லேயே அந்த பர்ஸு கூட இருக்கும், பர்ஸ் கூட இன்னும் அவங்க உள்ளே வச்சுக்கல அவங்க பாக்கெட்டில். பர்ஸ் அண்ட் மொபைல் 2ம் பிடிச்சிட்டு பேசிட்டு அந்த பக்கம் யாரையோ திட்டுட்டே ரொம்ப கோவமாக வந்துட்டே இருப்பாங்க ஆரோஹி.
இந்த பக்கம்ல இருந்து நம்ம ரியா, வெரி நாட்டி கேர்ள். ரியா வந்து அவங்க க்ராசரிஸ் எல்லாம் 2 கையில், ஒரு கையில் வெஜிடபிள்ஸு, ஒரு கையில் ஃப்ரூட்ஸு, ஒரு கையில் க்ராசரிஸு எல்லாமே இப்படி பிடிச்சிட்டு அவங்கள மேனேஜ் பண்ண முடியல அவங்களால. அந்த வெயிட்டை இப்படி இப்படி இப்படின்னு ஷேக் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க, இந்த கார்னருக்கு அந்த கார்னருக்குன்ட்டு. ஸோ ஆப்போசிட்டில் வர்ற ஆரோஹி இவங்கள பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்னென்னா அவங்க ஃபேஸு ஃபுல்லாக க்ராசரி பேக்ஸே ஃபுல்லாக இருக்கும். ரோட்டே தெரியாமல் கேரி பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ரியா. ஸோ அந்த ஆப்போசிட்டில் வர்ற ஆரோஹி வந்து ஃபோனில் பேசிட்டு வந்துட்டு இவங்கள டேஷ் கொடுத்துருவாங்க. டேஷ் கொடுத்ததும் ரியா கையில் இருக்கிற எல்லா பேக்ஸும் கீழே விழுந்துடும். ஸோ அவங்க கையில் வந்து இந்த சப்பாத்தி மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாவு இருக்கும். அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும் ஏரில். ஆனதும் அதெல்லாம் நம்ம ஆரோஹி மேலே விழுந்துடும். அவங்க கோட்டு எல்லாமே சப்பாத்தி மாவு தான் இருக்கும். இவங்க கையில் இருக்கிற மொபைலு, அப்புறம் அது என்னது பர்ஸு, இதெல்லாம் கீழே விழுந்ததும் ஆல்ரெடி ஆரோஹி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, அந்த பக்கம் யார் கூடயோ பேசிட்டு. ஸோ அந்த கோவத்திலேயே ஹே யார் நீ அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ரியா ரொம்ப சீரியஸாக, யார் நீயா, நீ பாட்டிக்கு நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு வந்து என்னை டேஷ் கொடுத்தது இல்லாமல் என் மேலேயே கத்துறீங்களா நீங்கள் அப்படின்ட்டு ரியா கூட ரிவர்ஸ் கத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது இல்லை, இவ்வளோ பெரிய ரோடு இருக்குது, உங்களுக்கு ரோட்டே தெரியலையா, அப்படி ரோட்டு தெரியாமல் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஆரோஹி ரியாவை சொல்லுவாங்க. ஓ, அப்போது எனக்கு ரோடு தெரியல, உங்களுக்கும் கூடவா தெரியல, நீங்களும் தானே ஆப்போசிட்டில் வர்றீங்க, அப்போது நான் பேக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு தான் வர்றேன், சரி எனக்கு ரோடு தெரியல, உங்களுக்கு தெரியுதில்ல, அப்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தானே போயிருக்கணும், எனக்கு எதுக்கு டேஷ் கொடுத்தீங்க அப்படின்ட்டு ரிவர்ஸ் சண்டை போடுவாங்க ஆரோஹி கிட்ட. சரி, ஆரோஹி அவங்க ரியலைஸ் பண்ணிவிட்டு, ஆமாம் இல்லை நான் தான் தப்பு பண்ணேனோ அப்படின்ட்டு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிவிட்டு, ஓகே இப்போ என்ன அப்படின்னதும், ஒன்றும் இல்லை, எல்லாம் கீழே விழுந்தது, எல்லாம் செட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ரொம்ப ரேஷாக ரொம்ப சீரியஸாக ரியா அவங்கக்கிட்ட ஆன்சர் பண்ணுவாங்க. சொன்னதும் ஓகே ப்ளீஸ் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாம் அவங்க வெஜிடபிள்ஸு எல்லாம் கீழே விழுந்தது எல்லாமே பேக்கில் வச்சுட்டு, சரி இப்போது நான் போகிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கோவமாக தான் 2 பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ இவங்க பேலும் கீழே விழுந்துச்சு, அவங்கதும் கீழே விழுந்துச்சு இல்லையா. ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இவங்க பேங்க் அவங்க கையில், அவங்க பேங்கு இவங்க கையில், சின்ன பேக்கு வந்துடும். சரின்னு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் ஈஸ்வரி, சரி பூஜை எல்லாம் கொண்டு வந்தியாம்மா அப்படின்னதும், ஆமாம் கொண்டு வந்துட்டேன், இதோ பாரு அப்படின்ட்டு அந்த பேக் கொடுத்துட்டு அவங்க மறுபடியும் ஏதோ ஃபோன் வரும். ஸோ அந்த ஃபோனை பேசிக்கிட்டு உள்ளே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க கொடுத்த லிஸ்ட் இல்லாமல் வேறு என்னென்னமோ இருக்கும் உள்ள. சொன்னதும் ஈஸ்வரி ஆரோஹி அப்படின்னு கூப்பிடுவாங்க. என்ன அம்மா, இப்போ தானே அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துட்டு வந்தேன், மறுபடியும் எதுக்கு கூப்பிடுறாங்க என்ன அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு கீழே வருவாங்க. என்னம்மா அப்படின்னதும், நான் என்ன சொன்னேன், நீ என்ன கொண்டு வந்த அப்படின்வாங்க. பார்த்து ஓ எக்ஸ்சேஞ்ச் ஆச்சா அப்படின்னதும், ஆமாம் ஓன் ஃபேஸ் என்ன, எல்லாமே மாவு இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க. கேட்டதும், அம்மா அதோ பெரிய கதைம்மா, இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாமே அவங்க அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓ போச்சு. ஸோ அப்போது அந்த பொண்ணோட பேக் உன் கைக்கு, உன் பேக்கு அந்த பொண்ணோட கைக்கு போச்சு. சரி, இப்போது எனக்கு பூஜைக்கு சாமான் வேணும், எப்படி அப்படின்னதும், சரிம்மா நான் கார் டிரைவரை மறுபடியும் சென்ட் பண்ணி அவனை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிற கடையில், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத ஓகேவா அப்படின்ட்டு ஆரோஹி சொல்லுவாங்க. சொன்னதும், சரி சீக்கிரமாக வேணும் எனக்கு அப்படின்னதும், சரின்னு இந்த கார் டிரைவரை கூப்பிட்டு கார் டிரைவருக்கு எல்லாம் லிஸ்ட்டு மறுபடியும் கொடுத்து, இதெல்லாம் இமீடியட்டாக 10 மினிட்ஸில் வர்ற மாதிரி பாரு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அனுப்பிச்சிருவாங்க. சரின்னு அந்த டிரைவர் கூட ஓகேம்மா நான் இப்போவே வரேன் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற கடைக்குள்ளே ஓடிட்டு அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவான் 10 மினிட்ஸில். ஸோ த அதர் சைடு
த அதர் சைடு வந்து ரியா ரொம்ப கோவமாக இன்னும் ஆரோக்கியை திட்டிக்கிட்டே வந்துட்டே இருப்பாங்க வீட்டுக்கு. ஸோ எல்லோரும் ரியாவை பார்த்து ஷாக் ஆகிட்டு, இது என்ன எப்பவும் கூலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இன்றைக்கி என்னமோ கற்றுக்கிட்டே வருது, என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க வீட்டில். ஏய் ஏண்டி குழப்பிட்டே இருக்க, என்னாச்சு அப்படின்ட்டு. அப்போது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு கத்துனதும் அவங்க அப்பா, ஓய் என்ன உங்கள் அம்மா மேலேயே கத்துற, என்னாச்சு சொல்லு அப்படின்னதும், சாரிம்மா அப்படின்வாங்க. சொன்னதும் சரி சரி, என்ன இந்த வேஷம் என்ன மாவு ஃபுல்லாக, பாடி ஃபுல்லாக மாவு இருக்குது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் மாவு இருக்குது, என்னாச்சு அப்படின்னதும் அவங்களும் நடந்த விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு, ஓ அப்படியா, சரி சரி, இதெல்லாம் நான் உள்ளே வைக்கிறேன், நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா போ அப்படின்ட்டு அவங்க அம்மா உள்ளே அனுப்பிச்சிருவாங்க. சரின்னு அவங்களும் ரொம்ப கோவமாக மறுபடியும், அந்த கடூஸ் மட்டும் எனக்கு கடிச்சது மறுபடியும் அவ்வளோதான் அப்படின்வாங்க. என்ன கடூஸா? ஆமாம்மா, மார்னிங் ஒரு கடூஸ்கிட்ட பேசினேன், இப்போ ஒரு கடூஸை ஃபேஸ் பண்ணேன். என்னம்மா பொம்பளை இல்லை இப்படி தான் இருப்பாங்களா நவடேஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா ஃபஸ்ட்டு அப்படின்னதும், சரிம்மா அப்படின்ட்டு, ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணுமா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க உள்ளே போயிட்டு பாத் எல்லாம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வெளியே வருவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.